அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு தை மாசத்துல வர 3வது செவ்வாய்க்கிழமை காலையில நேரமாவே எழுந்திருச்சு 6 to 7 செவ்வாய் ஹோர டைம்ல வெற்றிலை தீபம் போடலாம்னு வெத்தலைக்கு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விளக்குக்கு நெய் விட்டு முருகப்பெருமானை வேண்டி தீபம் ஏற்றி உள்ளன்போடு சாமியும் கும்பிட்டாச்சு. இன்னைக்கு டே ரொம்பவே சூப்பரா ஒரு பாசிட்டிவ் வைபோட ஸ்டார்ட் ஆயிருக்கு. காலையில பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மணத்தக்காளி கீரை வச்சு கேழ்வரகு மாவுல அடை தான் செஞ்சிருந்தேன். ஃபர்ஸ்ட் டைமா ட்ரை பண்றதுனால லைட்டா கசப்பெல்லாம் இருக்குன்னு பார்த்தேன். அப்படிலாம் இல்லை, ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. கீரையை அப்படியே நறுக்கி போட்டு அடை செய்யாம அதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்து வெங்காயம் கேரட்டு கீரை எல்லாம் போட்டு நல்லா வணக்கிட்டு கீரை ஓரளவுக்கு சாஃப்டா வெந்ததுக்கு அப்புறமா கேழ்வரகு மாவுல சேர்த்து தேவைக்கேற்ப உப்பு கொஞ்சமா தண்ணி 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து மாவு ரொம்ப டைட்டா பிசையாம தளன்னு பிசைஞ்சு நல்லா சூடான தோசைக்கல்ல இந்த மாதிரி தட்டிட்டு மேலாக்க லைட்டா எண்ணெய் விட்டு லோ ஃப்ளேம்ல 2 பக்கமும் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்தா செம்ம சாஃப்டான மணத்தக்காளி கீரை ராகி அடை. சுட சுட வெறுமையாகவும் சாப்பிடலாம், சட்னியோடும் சர்வ் பண்ணலாம். ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்.